2,70,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க. இதற்கு முன்பு இவங்க நிறைய கதை குழப்பறாங்கன்னா 2014க்கு முன்பு இந்திரா காந்தி யோஜனான்னு வேற வேற பேர்ல மத்திய அரசு வீடு கட்டி கொடுத்தாங்க. வெறும் 18 லட்சம் வீடு மட்டும்தான் கட்டி கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கப்பட்ட மானியம் ரொம்ப குறைவு. 2014க்கு பிறகு PM ஆவாஸ் யோஜனான்னு சொன்னது பிறகு மானியத்தை உயர்த்திருக்காங்க 2,70,000. அதனால அவர் சொல்லக்கூடிய 30% கணக்கில் இல்லைங்கன்னா இன்னைக்கு 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க 2,80,000க்கு மேல அவங்க கையிலிருந்து பணம் போட்டு கட்டிக்கிறாங்க. சில பேர் 2,80,000க்குள்ள கட்டிக்கிறாங்க. சில பேர் அந்த மானியத்தை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் எப்படி இருந்தாலும் கூட கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு பேர் வைப்பதற்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம பேரே பாருங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதம மந்திரி இலவச வீட்டு திட்டம் தான் பேர் இருக்கு. அதனால சம்பந்தமே இல்லாம பேராசிரியர் அன்பழகன் திட்டம் எதுக்கு வச்சிருக்காங்க? சமகிரக சிக்ஷா, அது மத்திய அரசுடைய பணம். ஒன்றொன்றுக்கு இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை வச்சுக்கிட்டு இருந்தா நாங்க ஏதாச்சும் தலைவர்கள் பேர் வைக்கிறோமா?